जय गरुड़ सुपर्णा। जय जगन्नाथ। ஜெய கருட சுபர்ணா. ஜெய் ஜெகநாத். அடியன் சுவாமி, நம்ம இந்த பூரி ஜெகநாத் ரத யாத்ரா ரகசியங்களை பத்தி நிறைய பேசியிருந்தோம். அதுல நீங்க நேத்திக்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க, நீங்க எழுதியிருந்ததா. அதை கொஞ்சம் இன்னும் கிளாரிஃபை பண்ணுங்களே, அது இன்னொரு தடவை கேட்கணும் போல ஆசையா இருக்கு. ஒண்ணுமில்லடாமா, இப்ப இந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கும் கொடுக்குற அந்த ஸ்லோகத்தை பாரு. அந்த ஸ்கிரீன்லயும் அந்த டிஸ்பிளே பண்ற அந்த ஸ்லோகத்தை அதையும் பாருங்க. அதாவது உலகத்துல அத்திப்பழம் சாப்பிடக்கூடாது, அது சாஸ்திர நிஷித்தம். அதே மாதிரி வேப்பம் பழம் ஜனங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம அத்திவரதனும் ஜெகநாதனும் அவதரித்த பின்னர் உலகத்தில் மக்கள் அத்தி மரத்திலிருந்து, அதாவது அத்திவரதன் என்னும் மரத்திலிருந்து கரிஷிகரி விட்டங்கஸ்தாயின கல்பவ்ருக்ஷாத் பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம் என்று இது சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய வாக்கியம். வரதன் என்னும் கல்பக மரத்திடமிருந்து மக்கள் இன்னும் பலன்களை பெற்று செல்கிறார்கள். அதே மாதிரி வேப்ப மரத்தால் ஆன புரி ஜெகநாத பெருமானிடமிருந்து பக்தர்கள் இன்றளவும் பலன்களை பெற்று செல்லுகிறார்கள். இவா ரெண்டு பேரும் எப்படி கற்பக மரம், காஞ்சிபுரத்துல இருக்கிறவன் தான் புரியில இருக்கான், புரியில இருக்கிறவன் தான் காஞ்சிபுரத்துல இருக்கான். அதுலதான் காஞ்சிபுரத்துக்கும் புரிக்கும் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அர்ஜிதா, ஒரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க சுவாமி. கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த குண்டிச்சா யாத்திரையில ஒரு ஆஸ்பெக்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது கல்யாணம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை இருந்தா நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லையா, அது ஒரு ஜாலி தானே இல்ல? சண்டை போடுறவாளுக்கு பாக்குறவாளுக்கு ஜாலி. ஓஹோ, இதோ வரேன் சொல்றேன், அம்மா கிட்ட சொல்றேன், வரேன் சொல்றேன். பாக்குறவாளுக்கு ஜாலியா? சரி, இப்போ நம்ம அப்பா அம்மா போடுற சண்டையெல்லாம் விட்டுடுவோம். பெருமாளும் பிராட்டி சண்டை போடுவா அப்படின்றத ஒண்ணு கேள்விப்பட்டேன். இந்த குண்டிச்சா யாத்திரை முடிஞ்ச உடனே பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு சண்டை நடக்கும்ன்றத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். தெரியுமா அந்த இன்சிடென்ட்? ஜெகநாத கஷேத்திரத்துல என்னன்னு சொல்லுவியா நீ? சுவாமி, இதுல என்னன்னா, யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, யாத்திரை மோதே ஒரு சண்டை நடக்கும். அது ஒரு அழகு. ஒடிஷால இத ஹீரா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவா. அதாவது இன்னைக்கு ரத்த யாத்திரை ஆரம்பிக்கிறது இல்லையா, இன்னைக்குல இருந்து 5வது நாள், அதனாலதான் பஞ்சமின்றா. 5வது நாள் தாயாருக்கு ரொம்ப கோவம் வந்துருமா. முதல்ல என்ன விட்டுட்டு தங்கையோடையும் அண்ணாவோடையும் கிளம்பியாச்சு. என்ன பத்தி நாத்தனார், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாத்தனாருக்கு வேதத்துல என்ன தெரியுமா பேரு? நனந்தான்னு பேரு. அன்சாட்டிஸ்ஃபைடு உமன் அப்படின்னு. மன்னி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான்னு அர்த்தத்துக்கு. அதனால இது நம்மளுக்கு மட்டும் இல்ல போல இருக்கு, அவளுக்குள்ளேயும் இருந்திருக்கு. தாயாருக்கு என்னன்னா, என்ன விட்டுட்டு கிளம்பிட்டான்னு ஒரு கோவம். அது மட்டும் இல்லாம அவளோட கிளம்பிட்டான்னு அடுத்து 2வது கோவம். இப்ப என்ன பண்ணுவானா, பெருமாளுக்கு அவர் ஃபேமிலியோட போயிட்டார் தாயாரோட, அண்ணன். அதனால இப்ப தாயார் என்ன பண்ணுவானா, ஒரு பல்லக்குல ஏறி தனியா லக்ஷ்மி தேவி ஸ்வர்ண ஆடை உடுத்திண்டு ஒரு ஸ்வர்ண பல்லாக்குல ஏறி இங்கேந்து கிளம்பி 5வது நாள் கிளம்பி திருப்பி குண்டிஜா மந்திருக்கு போவா. அப்படியா? ஆமா. ஆனா அதுல அதாவது இந்த ரத யாத்திரையில நான் சொல்றது கரெக்டா பாரு, நான் கரெக்டா கிராஸ் பண்ணிருக்கேன். இந்த ரத யாத்திரை ஆரம்பிச்சது இந்த 5வது நாள். அண்ணன் தங்க ஆத்துக்கார எல்லாரும் ஒன்னா செட்டில் ஆயிட்டாருன்றதுல கோபத்துல தாயார் கிளம்பி இங்க வருவா, குண்டிச்சாக வருவா இல்ல? அதேதான். இப்ப என்ன, அங்க பெருமாள் கதவை திறக்க மாட்டார், உள்ள அவ்வளவு தைரியம் போயிடுச்சு. கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, அப்ப அண்ணன் தங்க இருக்கிற தைரியம், அதனால அவர் உள்ள விட மாட்டாரா. தாயாருக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன பண்ணுவா, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு தன்னோட ஒரு சேவகர்கள்ல ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு பெருமாளோட ரத்தத்தோட, அதாவது பெருமாளோட ரத்தத்துக்கு நந்தி கோஷம்னு பேர்.
அந்த ரத்தத்தோட ஒரு வீல உடைக்க சொல்லிடுவா. ஓ, அதாவது கோவத்துல ஒய்ஃப் அந்த பஞ்சர் பண்றாளே, அதேதான், பைக்கு வீல கார்லாம் பஞ்சர். இருக்கா? அந்த ஓகே மாதிரி ஓகே. ஒரு ரத்தத்தோட சக்கரத்தை உடைக்க சொல்லிடுவா இவா. ஆ இப்ப அது மாதிரி இங்க போய் பெருமாள் தாயாரோட பல்ல இத தூக்கின்னு இருக்கவா போய் பெருமாளோட ரத்தத்தோட சக்கரத்தை கொஞ்சமா உடைச்சு விட்டுட்டு வந்துருவா. அதாவது நம்ம ஊர்ல அதை எப்படி சொல்லுவோம், தாயார் பரிஜனம்னு சொல்லுவோம். அதாவது தாயாருடையதான சேவகர்கள், தாயார் பரிஜனம்னு பேர் அவளுக்கு. தாயார் பரிஜனத்துல ஒருத்தர் போய் இத கொஞ்சமா உடைச்சு விட்டுட்டு இவா என்ன பண்ணுவா, வந்த வழியிலேயே திருப்பி போக மாட்டா. பெருமாளுக்கு தெரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு உள்ள சீக்கிரட்டான ஒரு மார்க்கத்துல திருப்பி பூரி ஸ்ரீ மந்திருக்கு போயிடுவா. இது அதாவது ஒண்ணு. தாயார் தாயார் எங்க போனாலும் பெருமாளுக்கு தெரியக்கூடாது. அதேதான். கோச்சின்னு போயிட்டா, நோ ஜிபிஎஸ். அதனால கோச்சிங் போயிடுவாளா. இப்ப அங்க போய் என்ன பண்ணிடுவா, இந்த ரத்தம் முடிஞ்சிட்டு திருப்பி பெருமாள் ஆத்துக்கு வந்துதானே ஆகணும். அதனால தாயார் ஆத்துக்கு போய் என்ன பண்ணுவா, கதவை சாத்தின்றுவா. இப்போ பெருமாள் அங்கேருந்து கிளம்பி திருப்பி தங்கையோட அண்ணாவோட திருப்பி அந்த ரத்தத்துல எல்லாம் ஏறி அந்த வீலெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு திருப்பி வருவார் ஆத்துக்கு. இங்க வந்து என்னன்னா பஞ்சர் போட்டு வருவார். தேருக்கு பஞ்சர் போட்டு வேர், இங்க வந்தா அவருக்கு டிஞ்சர் போட போறார் இல்லையா? அதேதான் சுவாமி. இப்போ அங்கேந்து இவ எல்லாரும் வந்து திருப்பி அப்பாடி இவ்வளோ ஒரு பெரிய யாத்திரைன்னு வந்தா தாயார் கதவை திறக்க மாட்டா. முடியவே முடியாது, என்ன எப்படி விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்பி போலாம் தங்கையோட அண்ணாவுடன் பயங்கர கோவம். இப்ப பெருமாள் என்ன பண்ணணும், இப்ப தாயார வந்து அப்படிலாம் இல்ல, நான் உன்னை விட்டுட்டுலாம் போல, உனக்கு கன்வின்ஸ் பண்ணணும். உனக்காதான் ஏதோ எடுத்துன்னு வந்து போவேன். என்ன எடுத்துன்னு வருவார்னா ரசகுல்லாவை, ஒரு ஃபுல் மட் பாட் ஃபுல்லா ரசகுல்லா எடுத்துன்னு வந்து தாயாருக்கு கொடுப்பா. இப்போ அது தாயாருக்கு குல்லா போட்டு அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு ரசகுல்லா கொண்டு வர இல்லையா? அதேதான் சுவாமி. இன்ஃபேக்ட் இத புரியல, இத ரசகுல்லா திபஸ், அதாவது ரசகுல்லா நாள் அப்படின்னே அந்த ரத யாத்திரோட கடைசி நாள கொண்டாடுவா. ஓ, இப்படி வந்து அந்த ரசகுல்லா தாயார் முதல்ல ஏத்துக்க மாட்டா. அப்புறம் அதை ஒரு பாட்டை உடைப்பா, இன்னொரு பாட்டை கொண்டு வந்து கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு அப்புறம் அந்த தாயார் வந்து ரசகுல்லாவை ஏத்துன்னா 3 பேரையும் திருப்பி கோவிலுக்குள்ளே ஆடுவா. அங்க தாயார் இல்லைன்னா அந்த கோவில் தாயாரோடது, இவாலாம் வந்து அதுல டெனன்ஸ். தாயார் தான் வந்து ஹோம் ஓனர். அடேங்கப்பாடி. இது நம்ம ஊர்ல பிரணய கலக உற்சவம், மட்டையடி உற்சவம்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திர தணிக்கை பண்ணுவா. அதே மாதிரி தேப்பரவாள் ராகவன் சன்னதியில எல்லாம் 9ஆம் உற்சவ தண்ணிக்கு பண்ணுவா, ஆழ்மேல் பல்ல கண்ணிக்கு பண்ணுவா. கிட்டத்தட்ட அதே கான்செப்டா தான் இங்க இருக்குது. ஆனா இங்க ரசகுல்லா சும்மா அது ஒரு மாதிரி இல்ல. சோ ரசகுல்லா தான் அன்னைக்கு ஹைலைட். பெருமாளையும் பிராட்டியை சேர்த்து வைக்கிறதே ரசகுல்லா தான். ஆமா சுவாமி. இப்ப அதான் ஒரு அவ 2 பேரும் அம்மாவும் அப்பாவும் தாயார் பெருமாள் எந்த ஸ்டேட்ல எங்க இருந்தாலும் இவ இது சண்டை போடுவாதான் போல இருக்குல்ல. தமிழ்நாட்டு தாயாரோ சண்டை போடுறா, ஒடிசா தாயாரோ சண்டை போடுறா இல்லையா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒரு கவி ஒரு ஸ்லோகம் பண்ணினான். புரியில போய் பெருமாளை பார்த்தான். பெருமாள் வந்து மரமா நிக்கிறார், கட்டையா நிக்கிறார் இல்லையா? ஏண்டா கட்டையா நிக்கிறார் அப்படின்னு கேட்டா, குடும்ப கஷ்டம் சுவாமி, அதனால அவர் கட்டையாயிட்டார் அப்படின்றான். அங்க தாயார் பெருமாளுக்கு அதாவது சில பேர் ஏண்டா அப்படி மரம் மாதிரி நிக்கிற அப்படி கேட்பாள் இல்லையோ? வேதம் சொல்றது விருக்ஷ இவ ஸ்தப்தோ திவிதிஷ்டத்யேகான்னு பகவான் ஸ்தோத்திரம் பண்றது வேதம். மரம் மாதிரி பெருமாள் இருக்கான்னு சொல்றது. அத ஒரு கவி சமத்காரமா சொன்னா, ஐயோ அதை ஏன் கேட்கிற, பெருமாள் வந்து எங்கேயான வெளியில போலாம் வா அப்படின்னு பூமி தேவியை கூப்பிடுவானா. அந்த பூமி தேவின்றவள் என்ன ஒரே இடத்துல இருக்கிறவள், அவள் அசையாதவள் இல்லையா? பூமின்றவள் ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்காள் இல்லையோ? ஆத்த விட்டு வெளில வரமாட்டாளாம். அவன் என்ன பண்ணுவா, நான் வரல நான் இங்கே இருக்கேன் அப்படின்றான். சரி லக்ஷ்மி தேவி அழைச்சின்னு போலான்னா லக்ஷ்மி தேவி ஆல்வேஸ் ரோமிங்ல இருப்பான். இது ஒரு வேடிக்கை ஸ்லோகம் இது, புரியுதா? அதனால லக்ஷ்மி தேவி ரோமிங்லயே இருப்பாளா? சரி புள்ள மன்மதன் அழைச்சுன்னு போலாம், ஏன்னா பகவான் காமனை பயந்த காளைன்னு சொல்றாரோ இல்லையோ, மன்மதனுக்கு அப்பா ஒளி பெருமாள் அழைச்சுன்னு போலான்னா
அவன் என்ன பண்ணான், பரமசிவன் கிட்ட போய் விஷமம் பண்ணி செமுத்தியா வாங்கி கட்டிண்டு அவர் எரிச்சு போட்டார். அவனுக்கு தேகமே இல்லாமல் போயிடுத்து, அனங்கா போயிட்டு. இவனா என் பிள்ளைன்னு ஒரு பார்ட்டிக்கு அழைச்சு போய் காமிச்சா அவன் இன்விசிபிள் பேனா இருந்தானா எப்படி காமிக்கிறது? சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்ச நாள் படுத்துக்கலான்னு படுத்துண்டா, பாம்புல படுத்துண்டா. கருடன் என்ன பண்றார், நீ பாம்புல படுத்துண்டியான நான் உன்னை வெளியில அழைச்சுன்னு போக மாட்டேன், நான் தானே உனக்கு வண்டி, எனக்கு பாம்பு பிடிக்காது அப்படின்னு பாம்பு கருடனும் சண்டை போடுறான். படுக்கையும் வாகனமும் சண்டை போடுது. போராண்டியா ஒரு ஒய்ஃபு வெளியே வர மாட்டேன்றா, ஒரு ஒய்ஃபு வீட்லயே இருக்க மாட்டேன்றா, ஓடிண்டே இருக்கா. பிள்ளையா தருதலையா எங்கேயோ போய் பெரியவாள்கிட்ட ஏதோ வாங்கி கட்டிண்டு அது கண்ணுக்கே தெரியாமல் பூடுத்தது. சரி செத்தனாய் படுத்துக்கலாம், கொஞ்ச நாள் படுத்துக்கலாம்னு சொன்னா பாம்பு கருடனும் சண்டை போடுறது. ஐயோ இப்படி ஒரு குடும்ப கஷ்டம் எனக்கு தேவையா, இப்படி ஒரு குடும்ப கஷ்டம் தேவையான்னு ஸ்மாரம் ஸ்மாரம் தவ கிரக ஸ்மாரம் ஸ்மாரம் இதி கிரகச்சரித்தம் தாருரூபோ முராரிகி. இப்படி தன் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு பெருமாள் கட்டையா போட்டான். தாரு பிரம்மமா போய் தாரு பிரம்மமா வந்து ஜெகநாத்புரியில உட்காந்துட்டாரு. வேடிக்கையான ஒரு ஸ்லோகங்கள் இது ஞாபகம் வருது. இப்போ நீ சொல்லலையோ தாயார் வந்து போட்டு தும் தும்னு தட்டி, என்ன நீ படுக்கும் தமையனையும் தங்கை அழைச்சுன்னு ஜாலியா ஊருக்கு போயிட்டு விட்ட, என்னை விட்டுட்டு போயிட்டே குண்டிச்சா யாத்திரை அப்படின்னு. நல்லா இருக்கு. ஆமா, இந்த குண்டிச்சா யாத்திரை என்னன்னு அர்த்தம்? குண்டிச்சா யாத்திரைன்றது அர்த்தம், அங்க ஒரு நரசிம்மர் இருக்காருல்ல, அங்க ஒரு ஆச்சரியமான நரசிம்மர். ஏன்னா அவர் தான் பிராச்சீனமான நரசிம்மர். ஏன்னா ஸ்காந்தத்துல என்ன சொல்றாரு, அந்த நரசிம்மரை வச்சுதான் நிறைய யாகங்கள்லாம் பண்ணிருக்கா. பிரம்மதேவருக்கு அந்த நரசிம்மர் தான் பிரத்யக்ஷம் அப்படின்னு. எப்படி காஞ்சிபுரத்துல நரசிம்மரை வச்சுதான் பிரம்மதேவர் யாகம் பண்ணினாரோ, அப்புறம் காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆவிர் பவித்தாரோ, அந்த மாதிரி குண்டிச்சா அங்க வந்து நரசிம்மர் கஷேத்திரம்ல அது ஆச்சரியமான ஒரு நரசிம்மர் இருக்காருல்ல. அத கொஞ்சம் சொல்லு, குண்டிச்சா யாத்திரையை பத்தி சொல்லு. இப்போ குண்டிச்சா யாத்திரை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஸ்ரீ மந்திர் அதாவது ஜெகநாத் பூரி மந்திர்ல இருந்து குண்டிச்சா அப்படின்ற இன்னொரு கோவில், இந்த ரெண்டு கோவிலுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் வருது சுவாமி. இப்போ குண்டிச்சா அப்படின்றது யாரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெகநாத் மந்திர் அதாவது பெருமாள் இந்த வடிவத்துல தாரு பிரம்மமா வரத்துக்கு காரணம் அவளை எழுப்பியது விஸ்வகர்மா. அது யார் மூலமானா இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ராஜா தான் இந்திரத்யும்னன் அடியன் இந்திரத்யும்னன் ஒரு ராஜா. இந்த ராஜாவும் அவருக்கு ஒரு பத்னி குண்டிச்சா மா அப்படின்னு ஒரு பத்னி குண்டிச்சா தேவி. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இவாளை வந்து இந்த உருவத்துக்கு பண்ணி இந்த மந்திரத்தை கட்டி இவாளை இங்க ஏழை பண்ணி வச்சது எல்லாமே இவாதான். இப்ப இவா ரெண்டு பேருக்கும் பசங்கன்னு வேற யாருமே கிடையாது. ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா ஆகிய 3 பேர் தான் என்னோட குழந்தைங்க அப்படின்னு ஒரு வாத்சல்ய பாவத்துல இருக்கா. பெருமாளும் யசோத மாதிரி இல்ல அடியேன் அதேதான். அதனாலதான் ஜெகநாத் பெருமாள் வந்து அவளை மாசி அப்படின்னு சொல்ற, அதாவது அம்மா வந்து சித்தி அப்படின்ற ஒரு பேர்ல மாசின்னு வந்து பெருமாளே அவளை குண்டிச்சாமாவை கூப்பிடுற. இப்ப என்னன்னா அங்க வந்து பெருமாள் அங்க கோவில்ல தனியா இருக்கிறதுனால அவ வருஷத்துக்கு ஒரு தடவை கிளம்பி அவ அம்மா மாதிரியான குண்டிச்சா தேவிய ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன் மாதிரி அவ கிளம்பி போய் பார்த்துட்டு வரா. இதுதான் அடியன் குண்டிச்சா யாத்திரை. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு நாள் இது? இது 9 நாள் சுவாமி. இந்த ஃபுல் ரத யாத்திரையை ஆரம்பிச்சு இவ திருப்பி ஆத்துக்கு வந்து தாயாரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள போற அந்த என்டையர் ஜர்னி வந்து 9 நாள். அம்மாவை பார்க்க பசங்க செல்லம் கொஞ்சம் போயிடுதுன்னு சொன்னா ஒய்ஃபு கோவிச்சுக்கிறான் இல்ல. இதே அவ மட்டும் ஒய்ஃப் மட்டும் நினைச்ச பொழுதுல அவ அம்மாத்துக்கு போவா. இது பத்தி நம்ம தாயார் வந்து படித்தாண்டா பத்னி எங்குமே ஃபீமேல் சேவனிஷம்ல இத உண்மையை ஒத்துக்கோ. நீ அங்க தாயார் ஜெகநாத்ல இருந்து எங்குமே கிளம்புறது இல்லையே சுவாமி, பாவம் அங்கேதான் இருக்கா. புருஷ பசங்க என்னைக்கான ஒரு நாள் என்னைக்காவது அம்மா அதுக்கு போய் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஸ்திரீகள் தான், லேடிஸ் தான் நினைச்ச பொழுதுதான் அம்மா அதுக்கு போவா. ஒரே ஒரு வருஷத்துல ஒரு 5 நாளோ 9 நாளோ அம்மாவை பார்க்க போயிட்டா அப்படி என்ன தப்பு? அதுக்கு தாயாருக்கு வருது. வேற எங்கேயாவது போனாரா? அதுவும் அண்ணாவை அழைச்சுண்டு தங்கையை அழைச்சுண்டு ஒரு டப்பா பெருமாள் வந்து போயிட்டு வந்ததுக்கு நகை வேற ஏதாவது கொடுத்துருக்கணும், எதுவுமே இல்ல. ஒரு ரசகுல்லா பாவம் கொடுத்ததுக்கே தாயார் ஓகே சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன கருணை கேட்டா இது அநியாயம்.
அந்த ரசகுல்லா தாயாருக்கோசரமே பெருமாள் ஸ்பெஷலா தானே கொண்டு வந்திருக்கார். அது ஒரு நெக்லஸ்ல கிடைக்குமா? ரசகுல்லா முழுக்க ரசோ வைசஹா ரசகேவாலப்துவானந்தி பவதி அப்படின்னு வேற சொல்றது. இனிமே என்ன பண்ணணும்? ரசகுல்லா ஹேவம் லப்துவானந்தி பவதின்னு சர்வகந்தன் சர்வரசனான பெருமாள் கொடுத்த ரசகுல்லாவை ரசமா ஏற்று ரசனையுடன் தாயால் ரசித்தாள் அப்படின்னு ரசிகர்களான நாம் அதை ரசனையுடன் கொண்டாட வேண்டும். ஆனா சுவாமி, உங்களுக்கு ஜெகநாத் பெருமாளை பத்தி தெரியல. அவர் குடுக்கிற மாதிரி ரசகுல்லாவை கொடுப்பார். ஆனா அவருக்கு சாப்பாடு மேல பயங்கர பிரியம், பிரசாதம் மேல. அப்படி குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில அவர் தான் உள்ள சாப்பிட போறார். அதனால பாவம் தாயாருக்கு பெருசானும் கிடையாது. ரசகுல்லா ரசிக்க தான் முடியும், சாப்பிட முடியாது. கண்டே தாயாரு கொடுத்துட்டாரேமா. இருக்கிறதுலயே இந்த சுப்ரீம் டேஸ்ட் அவன் தானே, ரசிச்சுட்டு போறா தாயார், அவ்வளவுதானே. சரியா சரியா. அதாவது பெருமாள்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறாளே, இந்த ரசகுல்லா எங்க அம்மா கைப்பக்குவம், எங்க அம்மாவுடைய டேஸ்ட் அப்படியே வருது அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. அந்த எண்ணெய் அப்புறம் இந்த மிளகா பொடிக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாளே, அந்த மாதிரி குண்டிச்சாலையில அவர் ரசகுல்லா கொண்டு வந்திருக்காரு. அவ அம்மாவுடைய கைப்பக்குவம் அதை கொண்டு கொடுக்குறார். அட்லீஸ்ட் என்ன அர்த்தம்? இனிமேலாவது நீ இந்த மாதிரி தளிக்கப்பட்ட கத்துக்கோன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம சில விஷயங்களை போய் பக்தி பரவசத்துல சேவிக்கிறோமே தவிர்த்து அதனுடைய சிக்னிபிகன்ஸ் தெரிஞ்சு சேவிக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுவும் இந்த வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், கிட்டத்தட்ட என்ன ஒரு 1 கோடி பேர் 2 கோடி பேர் கலந்துப்பா இல்லையா? மில்லியன்ஸ். அவ்வளவு பெரிய பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவலா இந்த ஜெகநாதருடைய ரத யாத்திரை நடக்கிறதுன்னுச்சே, அது அவசியம் நம்ம போய் ரசிக்கணும். இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது, அந்த தாயார் சன்னதி வாசல்ல நாம போய் சேவிச்சோம்னா நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சந்நிதி தான் அங்க இருக்கும், அவளுடைய சித்திரங்கள்லாம் அங்க இருக்கும். நம்ம அழகை சிங்கர் ஒருத்தர் அங்க எழுந்தருளி அதெல்லாம் ரெனிவேட் பண்ணியிருக்கார் அப்படின்றதாக சொல்லி நம்ம குரு பரம்பரையில கூட சொல்லப்பட்டிருக்கு. அதனால தாயாருடைய வைபவம் நம்ம பார்க்கிறோம். புருஷோத்தமன் எம்பெருமான் எப்பேற்பட்டவன், புருஷோத்தமன்றதான சப்தத்தை பகவத்கீதையில பார்க்கணும். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருதா அப்படின்னு. புருஷோத்தமன்னா 5th கேஸ் எண்டிங், 6th கேஸ் எண்டிங், 7th கேஸ் எண்டிங் சப்தங்கள்னு சொல்றோம் இல்லையா? 5வது விபக்தி, 6வது விபக்தி, 7வது விபக்தின்னு இது எல்லாத்துலயும் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். இந்த புருஷோத்தம சப்தத்துல சொல்றார். அதனால உத்தம புருஷஸ்தன்யான்னு பரமாத்மாவை நம்ம சொல்றோம். வேதமே ச புருஷோத்தமஹா என்று அவனுடைய அழக வர்ணிக்கிறது. அப்புறம் இந்த ஜெயதேவர் அஷ்டபதி பாடினது, பத்மாவதி அவளுக்கோ அஷ்டபதி பாடினது. அப்புறம் ராஜாவுக்கோசரம் பெருமாள் அந்த சில்பியா பெருமாளே அதை செதுக்கினது கதை ஒண்ணு. இப்போ சமீபத்துல கூட நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், அந்த ஒரு புஷ்பத்தை புருஷோத்தம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு 2 ராஜகுமாரர்கள் சண்டை போட்டா அப்படின்னு தான் ஒரு எபிசோட் கூட, ஐ திங்க் சோ சக்தி விடன் எபிசோட்ல அதை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல அற்புதங்கள் நமக்கு தெரிய வருது. இப்போ சமீப காலத்திலையும் நம்ம ஜெகநாத பெருமாள் கலியுகத்துல எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நினைக்கச்சே நமக்கு மெய் சிலிர்க்கக்கூடியதான ஒரு அனுபவம். இதை பார்க்கிற எல்லாருமே இந்த ரதோத்சவத்துடைய மகிமையை தெரிஞ்சுட்டு இருப்பா. மேலும் ஃபர்தர் டீடைல்ஸ் அவளுக்கு நம்ம கீழே இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பிளஸ் கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம அதனுடைய லிங்கை கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ரசிக்கட்டும். எல்லாருக்கும் ஜெகநாத பெருமாளுடையதான அனுகிரகம் கிடைக்கட்டும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நீ கொடுத்துருக்க. எப்படி பங்குனி உத்திரத்துல பெருமாள் தாயார் மட்டையடி நடக்குமோ, தேவபெருமாள் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில் எப்படி 9 நாள் மட்டையடி உற்சவம் நடக்குமோ, அந்த மாதிரி ஜெகநாதனுக்கு ஒரு மட்டையடி இருக்கு. 5வது நாள் திரும்பி வரச்சே இல்லையா? 5வது நாள் அன்னைக்கு. சூப்பர், ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். இது நம்ம எல்லாரும் அதை ரசிக்கணும், கட்டாயம் ரசிக்கணும். அத்தி பழமும் வேப்பம் பழமும் இன்று நமக்கு அத்தியந்தம் அதிகமாக இனிக்கிறது, ரசகுல்லா மாதிரி.
ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத். ஜெய் கருட சுப்பர்ணா சுவாமி.